ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி ஒரு அரிய மூலிகையை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து மூக்கிரட்டை கீரைங்க. பாருங்க, நான் தொட்டியில் வந்து இதை கிளை வச்சு நான் தனியாக வளர்த்துட்டு வரேன். பாருங்க எப்படி இருக்கோன்னா இதாக இருக்கும். இதோட வேரோடு பிடுங்கியிருக்கேன் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு. பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. இது வந்து ஒரு களைச்செடிங்க. சாலை ஓரத்தில் வந்து கண்ட இடத்துலையும் வந்து படர்ந்தா மாதிரி கிடக்கும். ஆனால் வந்து இது யாருமே வந்து கீரை வகையில் சேர்ந்தது தான். இது யாருமே கண்டுக்கிறது கிடையாது. கண்டிப்பாக வந்து இதில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விஷயங்கள்லாம் சொல்கிறேன். இந்த கீரை பார்த்திங்கன்னா முன்பக்கம் வந்து அப்படியே பின்பக்கம் வந்து இந்த பருப்பு கீரையில் ஒரு ஷைனிங் கொடுப்போம் இல்லைங்களா? நான் கிட்ட காட்டுறேன் பாருங்க. அந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கும். நான் இளங்கீரையாக பார்த்து பறிச்சுட்டு வந்திருக்கேன். இதுவே வந்து நல்லா வளர்ந்துருச்சுன்னா காம்பு வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். நீங்கள் இலை காம்பு வேர் எல்லாமே வந்து மருத்துவ குணம் தான். ஆனால் நான் இது கடையல் பண்ண போகிறேன் இதை வச்சு. இப்போ இதில் வந்து நான் இலையை மட்டும் கிள்ளிட்டு கடையல் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் கஷாயமாக குடிக்கிறதா இருந்தால் அப்படியே காம்பை வந்து நல்லா சுத்தமாக அலசிட்டு கட் பண்ணி இடித்து மிளகு சீரகம் போட்டு கொதிக்க வச்சு குடித்தோம்னா கிட்னியில் இருக்கிற கல் கூட கரைஞ்சிருமாங்க. கிட்னிக்கு ரொம்ப நல்ல அருமையான ஒரு அருமருந்து இது. கிட்னி சம்மந்தப்பட்ட எல்லா நோயும் குணப்படுத்துதான். கல்லீரலுக்கும் நல்லது, ஆஸ்மா வியாதிக்கும் நல்லதுங்க. எந்த வகையான புற்றுநோயும் வராதாங்க. நுரையீரல் புற்றுநோய், அப்புறம் வந்து ஸ்கின் மூலமாக வருது பார்த்திங்களா, உடல் சம்மந்தப்பட்ட புற்றுநோய் எந்த வகையான புற்றுநோயும் நம்ம கிட்டே நெருங்காதான். இதை வந்து வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த முக்கிரட்டை கீரை வீட்டில் கிளை எங்கன்னா பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து சுத்தமாக நீங்கள் வந்து தொட்டியில் வச்சு நம்ம வீட்டில் வந்து வளர்க்கலாம். இது சும்மா கிளை வச்சாலுமே வந்துடும் நல்லா. அதுவும் மழை டைமுன்னும் போது நிறைய வரும். இதை பார்த்தீங்கன்னா விடாதீங்க. இது ரொம்ப அரிய மூலிகை மருந்துன்னு மருந்துக்கு ரொம்ப நல்லது. இதை கீரையாக பார்க்காம இது ஒரு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி நினச்சி செய்யுங்க. மலச்சிக்கலுக்கும் ரொம்ப நல்லது. இந்த கீரையை கடையில் சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து வயிறு நல்லா க்ளீன் ஆகும். இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து உணவாக எப்படி பண்ணி சாப்பிட்லான்றதை நான் சொல்கிறேன். முக்கிரட்டை மட்டும் கிடையாதுங்க, எல்லா வகை கீரை வகைகளும் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு கீரைங்களை சாப்பிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். முதல்ல ஒரு குக்கர் எடுத்துப்போம். அதை எடுத்துகிட்டு இந்த குழம்பு கரண்டியில் நான் ஒரு கரண்டி அளவு எடுத்துருக்கேன். இது வந்து 50 கிராம் பிடிக்கும். ஒரு குழம்பு கரண்டி அளவு போதும். கீரை வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு தான் வரும். நம்ம வந்து க்ளீன் பண்ண பிறகு அதுக்கு நம்ம என்னெல்லாம் போட்டு கழுவலான்னு சொல்லி பார்ப்போம். இதை பருப்பை நான் ஒரு டம்ளர் அளவு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேங்க. நல்லா பருப்பை கழுவிட்டேன். கழுவிட்டு சாம்பார் வெங்காயமும் பூண்டும் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். தக்காளி 2 போட்டுக்கலாம். ஒரே ஒரு மிளகாய் போட்டுக்கலாங்க. நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ரொம்ப காரம் வேண்டாம். இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இது 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம். இது பருப்புக்கு என்னெல்லாம் போடுவீங்களோ அதெல்லாம் போட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு பூண்டு நிறைய போடுங்க. நான் உங்களுக்கு பூண்டு வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். எங்கள் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா கீரை கடையிறதா இருந்தால் எங்ககிட்ட வந்து நல்லா அவ்வளோ பூண்டு கொடுத்துருவாங்க உட்காந்து உரிக்க சொல்லி. இப்போ வந்து கீரை நம்ம கடையிறோன்னா நம்ம ஈஸி டிஷ்ஷுன்னு சொல்கிறோம். அப்போல்லாம் வந்து பாட்டி காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கீரை கடையிறதா இருந்தால் காலையிலே பூண்டு வந்து கொடுத்துருவாங்க உரிக்க சொல்லி. உட்காந்து நாங்கள் பூண்டு கிண்ணம் நிறைய உரித்து கொடுப்போம். ஒரு கிண்ணம் நிறைய அவ்வளோ கீரையில் அவ்வளோ பூண்டு போடுவாங்க. எந்த கீரை கடைஞ்சாலும் எங்கள் பாட்டி ஒரு கைப்பிடி அளவு பூண்டு போடுவாங்க. உடம்பு அதனால தான் நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது. இப்போ பூண்டு சும்மா வந்து ஃபார்மாலிட்டிக்கு தான் ஒரு 10 பல் போடுற மாதிரி இருக்குது. எனக்கு டைம் இல்லை உரிக்க, அதனால நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். பூண்டு நிறைய போட்டு ஒரு நாளைக்கு கடைஞ்சி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அது. ஆனால் பூண்டு விற்கிற விலைக்கு இப்போதைக்கு போட முடியல. 400 ரூபாய் விற்கிது பூண்டு. அதை நினச்சா போடுறதே நிறுத்திடணும். இப்போ குக்கர் மூடி இல்லைங்க, ஒரு 2 விசிலில் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே நம்ம கீரை க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். விசில் வரப்போகுதுங்க.
அவ்வளோதாங்க. கீரையை நல்லா வந்து கிள்ளிட்டேன் நான். கீரையை வந்து பார்த்து நீங்கள் செய்யுங்க. இதை பாருங்கள், இதில் வந்து பிங்க் கலரில் ஒரு பூ வரும், பிங்க் கலரில் இருக்கும், அப்புறம் லைட் கலர் ரோஸ்லேயும் வரும், அப்புறம் டார்க் பிங்க்லேயும் வரும். இதில் பார்த்து செய்யுங்க, ஏதோ ஒரு குப்பையை எடுத்துடாதீங்க. முக்கிரட்டை கீரை இப்படி தான், அதில் ஒரு இந்த பூ இருக்கும். இதே தான் கிள்றது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி கிள்ளணும். காம்பு முத்தெல்லாம் இருந்தால் போடாதீங்க. நான் வந்து மேலாக்கா கிள்ளிட்டு வந்தேன் நான், அதனால் இளமாக இருக்கிறதுனால இது மாதிரி நான் லேசாக கிள்ளின உடனே வந்துடுதுனாக்கா கொஞ்சம் இளமாகவே தான் இருக்குது, அதனால் நான் வந்து கிள்ளியிருக்கேன். கீரை நிறைய கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து இலையை மட்டும் போடுங்க. கீரை க்ளீன் பண்ணி அலசியாச்சுங்க. 2 கைப்பிடி அளவு தான் வருது. இப்போ ஒரு கடாயை வச்சு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் நல்லா காயட்டும். பச்சைப்பருப்பு வேணுனாலும் போடலாம், துவரம்பருப்பும் போடலாங்க. நான் இன்றைக்கி பச்சைப்பருப்பில் செய்து காட்டிருக்கிறேன். இப்போ கீரை எடுத்து போட்டுடலாம். இது வேக வச்சு செய்கிறத விட இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டு நம்ம வந்து அந்த பருப்பில் போட்டு கடைஞ்சிடலாம், இல்லை மிக்சியில் ஒரு அடி கூட அடிச்சிடலாம். லைட்டாக வதங்கட்டும், ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வேகட்டும். தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். பருப்பு வந்துருச்சா பார்ப்போம். பருப்பை பாருங்கள், 2 விசிலில் வந்து இந்த ஒரு ஸ்ட்ரெச்சரில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப குழைய விடாதீங்க. 3 விசில் 4 விசில்லாம் விட வேண்டாம். அவ்வளோதான். இப்போ இதை லைட்டாக வந்து கீரையை நல்லா வதக்கிட்டு இந்த இதில் போட்டுடலாம், பருப்பில் போட்டுடலாம். எந்த கீரையாக இருந்தாலும் அதிகமாக வேக வைக்கக்கூடாதுங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது மூடி வச்சு செய்யக்கூடாது, அதுவும் கெடுதல். நல்லா வந்து திறந்து வச்சு தான் கீரையை வேக வைக்கணும். எந்த கீரையாக இருந்தாலும் அதிக வேக்காடு கொடுத்தோம்னா அதோடைய மருத்துவ பலன் வந்து போயிடும். அவ்வளோதாங்க, வதங்கிடுச்சுங்க. நம்ம இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். இப்போ இந்த கீரைக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, சீரகம் நல்லா வதங்கட்டும். பருப்பு வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து மிக்சி ஜாரில் இந்த கீரையை போட்டுக்கலாம். ஆறிடுச்சு, ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடுறேன். அவ்வளோதாங்க, அரைச்சாச்சுங்க. பருப்பும் வதங்கிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இந்த கீரையை இதில் போட்டுடலாம். கரண்டி வச்சு அப்படியே மேஷ் பண்ணிடலாங்க ஃபுல்லாக. இது கொஞ்சம் பருப்பாக இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வந்து குழம்பு வச்சுட்டு கூட்டாக கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து நல்லா கிண்டிட்டு காட்டுறேன். கரண்டிலே நல்லா மேஷ் பண்ணியாச்சுங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க, ரொம்ப போடாதீங்க. அவ்வளோதாங்க, கீரை ரெடிங்க. கண்டிப்பாக வந்து இதே ஸ்டைலில் நீங்கள் செய்து பாருங்கள். கீரை வந்து இவ்வளோ டேஸ்ட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ஸ்டைலில் நான் எப்படி சொன்னனோ அதே ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். கீரை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம நெய்யில் இந்த கீரையை வதக்கிக்கிறதுனால சாப்பிடும்போது, சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். நான் கரெக்டாக தான் தண்ணி வச்சேன். நீங்கள் 2 டம்ளர்ன்ற இடத்துல 1 டம்ளர் வச்சிங்கன்னா ரொம்ப கட்டியாக வரும். நீங்கள் வந்து சாதத்துக்கு வந்து கூட்டாக பயன்படுத்திக்கலாம். குழந்தைங்களுக்கும் 2 டீஸ்பூன் அளவு போட்டு பிசைஞ்சு ஊட்டினீங்கன்னா நல்லா இஷ்டமாக சாப்பிடும். ஒரு கீரை கடைகளுக்கு இவ்வளோ பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம, இந்த கீரையில் என்ன பயன் இருக்குது, அதை எப்படி பயன்படுத்தலாம், அதை எப்படி சாப்பிட்லாம், அது எப்படி சமைக்கலான்றது தாங்க நான் இன்றைக்கி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்காது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் முக்கிரிட்ட கீரையே வெறுக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.